My dear students, this is class 11 maths exercise 3.4 question number 6 பார்க்க போறோம். ஓகே, இல்லை subdivision 1ல பார்த்தீங்கன்னா cos 30 degree plus x equal to root 3 cos x minus sin x by 2 அப்படின்னு ப்ரூவ் பண்ணோம். ஓகேவா? ஸோ ஃபஸ்ட்டு நம்ம ஃபார்முலா எழுதிக்கலாம். cos a plus b ஃபார்முலா என்னன்னு பார்த்தீங்கன்னா cos a cos b minus sin a sin b. ஸோ இதுதான் cos a plus bக்கான ஃபார்முலா. ஓகே, ஸோ நமக்கு இங்கே a அண்ட் பிக்கு பதிலாக என்ன இருக்குன்னா 30 டிகிரி அண்ட் ஒரு எக்ஸ் இருக்குது. ஸோ cos 30 டிகிரி ப்ளஸ் எக்ஸு ஈக்குவல் டு cos 30 இன்ட்டு cos எக்ஸு மைனஸ் sin 30 sin x. ஓகேவா? இப்போ cos 30க்கான வேல்யூ √3/2 இன்ட்டு cos x. எக்ஸ் எவ்வளோன்னு தெரியுற வரைக்கும் நம்ம cos xக்கு வேல்யூ எடுக்க முடியாது இல்லையா? sin 30க்கான வேல்யூ 1/2 இன்ட்டு sin x. ஓகேவா? இப்போ ரெண்டு இடத்துலும் 2 தான் டினாமினேட்டர், அப்போ எல்சிஎம் வந்து 2 தான். அப்போ மேலே என்ன வரும் பாருங்கள், இங்கே வந்து √3 cos x இருக்குது இல்லையா? ஸோ √3 cos x மைனஸ் 1 இன்ட்டு sin x, sin x தான் வரும். ஓகே, இப்போ பாருங்கள், இது பார்த்தீங்கன்னா டோட்டலாக லெஃப்ட் ஹேண்ட் சைடு, இது வந்து ரைட் ஹேண்ட் சைடு இல்லையா? ஸோ நான் லெஃப்ட் ஹேண்ட் சைடு சால்வ் பண்ணி எடுத்துகிட்டு வந்து ரைட் ஹேண்ட் சைடை கொண்டு வந்துட்டேன் பாருங்கள். ஓகே, ஸோ சப்டிவிஷன் 2ல் என்ன கொடுத்துருக்காங்க பாருங்கள். சப்டிவிஷன் 2ல் வந்து cos 5 plus theta equal to minus cos theta ப்ரூவ் பண்ணணும். ஓகேவா? ஸோ சப்டிவிஷன் 2ல் cos 5 plus theta equal to என்ன ப்ரூவ் பண்ணணும், மைனஸ் cos theta ப்ரூவ் பண்ணணும். ஓகே, இது வந்து டோட்டலாக லெஃப்ட் ஹேண்ட் சைட், ரைட் ஹேண்ட் சைடில் மைனஸ் cos theta இருக்குது. ஓகேவா? ஸோ நான் லெஃப்ட் ஹேண்ட் சைடு எங்கே எழுதிக்கிறேன், லெஃப்ட் ஹேண்ட் சைடில் என்ன இருக்குது பாருங்கள், cos 5 plus theta. ஓகேவா? ஸோ ஃபார்முலா இங்கே எழுதியிருக்கேன் பாருங்கள், இதே ஃபார்முலா தான் இங்கே அப்ளை ஆகும். cos a plus b equal to cos a cos b minus sin a sin b. ஓகே, ஸோ இதுக்கு என்ன எழுதும் நம்ம, cos a cos bக்கு பதிலாக cos pi cos theta மைனஸ் sin pi sin theta. ஓகே, cos பையோட வேல்யூ வந்து -1. ஓகேவா? அண்ட் cos தீட்டாக்கு நம்ம தீட்டா என்னன்னு தெரியற வரைக்கும் வேல்யூ எடுக்க முடியாது. ஸோ cos தீட்டா அப்படியே வச்சுக்கணும். ஓகே, sin ஃபைனுடைய வேல்யூ வந்து 0. 0 இன்ட்டு எனிதிங் 0 தான் ஆகும். ஓகேவா? அப்போது -1 இன்ட்டு cos தீட்டா மைனஸ் cos தீட்டா. நல்லா கவனிங்க, பார்த்தீங்கன்னா sin 0 ஈக்குவல் டு 0, பட் cos 0 ஈக்குவல் டு 1. அதே போல் sin pi ஈக்குவல் டு 0, cos pi ஈக்குவல் டு -1. ஸோ இதெல்லாம் தெரிஞ்சிருக்கணும் உங்களுக்கு. ஓகேவா? ஸோ இங்கே -1 இன்ட்டு cos theta மைனஸ் cos theta மட்டும்தான் நிற்கும். இதுதானே நமக்கு ரைட் ஹேண்ட் சைடில் இருக்குது, ஈக்குவல் டு ரைட் ஹேண்ட் சைடு, ஹென்ஸ் ப்ரூவ்ட். ஓகே, அடுத்த சம் பார்த்தீங்கன்னா சப்டிவிஷன் 3ல் sin pi plus theta ஈக்குவல் டு மைனஸ் sin theta ப்ரூவ் பண்ணணும். ஓகேவா? ஸோ சப்டிவிஷன் 3ல் sin pi plus theta ஈக்குவல் டு மைனஸ் sin theta அப்படின்னு ப்ரூவ் பண்ணோம். ஓகே, நம்ம ஃபார்முலா எழுதிக்கலாமா? ஃபஸ்ட்டு sin a plus bக்கான ஃபார்முலா sin a cos b plus cos a sin b. ஸோ ஃபார்முலா நம்ம எழுதியாச்சு. ஓகேவா? இப்போ நம்ம sin pi plus thetaக்கு வருவோம். sin pi plus theta இந்த இடத்துல இதுதான் a, இதுதான் b. ஓகேவா? ஈக்குவல் டு sin pi cos theta plus cos pi sin theta. ஓகேவா? ஸோ as I told earlier, இங்கே பாருங்கள், cos piக்கு வேல்யூ என்ன, -1. sin piக்கு வேல்யூ என்ன, 0. ஓகே, sin piக்கு வேல்யூ 0 போட்டுடலாம். 0 இன்ட்டு cos theta ப்ளஸ் cos piக்கு வேல்யூ -1 இன்ட்டு sin theta. theta எவ்வளோன்னு தெரியாத வரைக்கும் நம்ம sin thetaக்கு வேல்யூ எடுக்க முடியாது. ஸோ 0 இன்ட்டு எனிதிங்
0 தான் வரும். ஸோ 0 இங்கே ஒரு மைனஸ் சைன் தீட்டா, -1 இன்ட்டு சைன் தீட்டா மைனஸ் சைன் தீட்டா. ஓகேவா? ஸோ இது பார்த்தீங்கன்னா மைனஸ் சைன் தீட்டா மட்டும்தான் நிற்குது. ஈக்குவல் டு ரைட் ஹேண்ட் சைடு பாருங்கள், ரைட் ஹேண்ட் சைடு கொண்டு வந்துட்டோம். ஸோ லெஃப்ட் ஹேண்ட் சைடை சால்வ் பண்ணி ரைட் ஹேண்ட் சைடை கொண்டு வந்துட்டோம். ஓகேவா? ஹென்ஸ் ப்ரூவ்ட். Okay, thank you students.